மார்ட்டினின் செல்வாக்கும் செல்வமும் காரணமாக அவர்கள் தங்கள் வியாபாரத்திற்கான சரியான இடத்தை விரைவாக கண்டுபிடித்தனர். இது கிறிஸ்டோபரை ஆச்சரியப்படுத்தியது. ஹீரோ, என் நண்பன் இவ்வளவு விரைவாக எப்படி சமாளித்தான் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் மார்ட்டின், நமது எதிர்கால நிறுவனத்திற்கு ஒரு பெயர் வைத்து விடலாம் என்றான். கிறிஸ்டோபர் ஸ்கை ஒர்க் ஷாப் என்று அழைக்க விரும்பினான். ஆனால் மார்ட்டின், அந்த பெயர் கொஞ்சம் அகங்காரமாக உள்ளது என்றாலும் அதை ஒப்புக்கொண்டான். இறுதியில் அவர்கள் ஸ்டூடியோவை ஹெவன்லி ஒர்க் ஷாப் என்று அழைக்க முடிவு செய்தனர். இதற்கிடையில் சப்ரீனா, பள்ளிக் கடமைகளால் அலுவலகத்தை முழு நேரம் நடத்த முடியாது, பணியாளர்களை நியமிக்க விரும்புகிறாயா என்று கேட்டாள். ஆனால் கிறிஸ்டோபர் இந்த யோசனையை ஏற்கவில்லை. அவன், உயர்தரமான பொருட்களை விற்க திட்டமிட்டுள்ளேன், எனவே வாடிக்கையாளர்களை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே ஏற்க முடிவு செய்துள்ளேன் என்றான். இந்த நேரத்தில் மார்ட்டின் தனது முதலீட்டை பற்றி கவலை தெரிவித்தான். அப்போது கிறிஸ்டோபர் சப்ளை அண்ட் டிமாண்ட் என்ற பொருளாதார கொள்கையை விளக்கினான். அவனுக்கு ஒரு சிறிய பாடம் கொடுத்தான். எதிர்பார்த்தபடி தனது நண்பனை நம்பிய மார்ட்டின் அவனது முடிவை ஒப்புக்கொண்டான். அடுத்த நாள் வானில் பலூன்கள் தோன்றி ஸ்டூடியோவின் பிரம்மாண்ட தொடக்கத்தை அறிவித்தன. ஆனால் மக்கள் ஆர்வம் காட்டினாலும் உள்ளே வர தயங்கினர். இதை கவனித்த மார்ட்டின், ஏன் யாரும் நமது நிறுவனத்திற்குள் வரவில்லை என்று கேட்டான். கிறிஸ்டோபர் விளக்கியான், அவர்களின் வியாபாரம் புதிதாக இருப்பதால் இன்னும் அனைவரும் அவர்களின் பிராண்டை நம்பவில்லை. ஆனால் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டவுடன் அனைத்தும் மிகவும் நன்றாக நடைபெறும் என்று அவன் நம்பிக்கை கொண்டிருந்தான். வெற்றி மீது நம்பிக்கையுடன் இருந்த சப்ரீனா உடனே புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என்று உறுதி கூறினாள். இச்சமயத்தில் ஆர்வம் காட்டிய மார்ட்டின் இது பற்றி திடீரென எப்படி தெரிந்தது என்று சப்ரீனாவிடம் கேட்டான். அவ்வேளையே அவர்களின் நிலையத்துக்குள் வந்த முதல் நபரை செல்சியா வரவேற்றார். அவர் தன்னம்பிக்கையுடன் இருந்த இளம் புருஷன் என்று தெரிய வந்தது. அந்த நிலையத்தின் அகங்காரமான பெயரை அவன் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அமைதியை இழக்காமல் கிறிஸ்டோபர், அந்த அகங்காரமான பெயர் தன்னை சம்பந்தப்படாது என்று பதிலளித்தான். சூழலை வேகமாக மதிப்பிட்ட கிறிஸ்டோபர், அந்த பையன் சேவைகளை பெற அல்ல, சண்டையை தொடங்கவே வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்தான். சிறிது நேரத்தில் அந்த பையன் ஸ்டூடியோவின் உரிமையாளர் நேரே தன் முன் நிற்கிறார் என்பதை உணர்ந்தான். ஆனால் அவன் மேலும் பிரச்சனை செய்வதற்கு முன் சப்ரீனா அவனை தன் கவனத்திற்கு கொண்டு வந்தாள். அவர் அவளது தம்பி ஸ்டீவன் தான் என்று தெரிந்தது. புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் நம்பிக்கையில் அவள் அவரை இங்கு அழைத்திருந்தாள். ஆனால் வழக்கம் போல நடந்த ஸ்டீவன் இவ்வளவு சிறியதும் முக்கியமற்றதுமான கடையை விளம்பரம் செய்ய முயன்றதற்காக தனது சகோதரியை கண்டித்து பாய்ந்தான். இதற்கு பதிலாக சப்ரீனா கடுமையாக சொன்னபடி செய்து கேலி செய்யாமல் இருக்கச் சொன்னாள். இவர்கள் இருவரின் விசித்திரமான உறவை அறிந்து மார்ட்டினும் கிறிஸ்டோபரும் ஸ்தம்பித்தனர். பின்னர் தனது வழக்கமான கரகரப்புடன் ஸ்டீவன், கிறிஸ்டோபர் போன்ற ஏழை பையனில் என்ன கவர்ச்சி காண்கிறாய் என்றும் அவர்களது தந்தை ஒருபோதும் உங்கள் இருவரையும் சேர அனுமதிப்பதில்லை என்றும் நினைவூட்டினான். அவனது நடத்தை கண்டு கொதித்த சப்ரீனா இனி சகிக்க முடியாமல் அவன் தலையில் அடித்து அவனை அமைதியடையச் செய்தாள். அதற்கு பிறகு அவள் தம்பியிடம் வெளியேறச் சொன்னாள். ஆனால் ஸ்டீவன் இவ்வளவு எளிதில் ஒழியப் போவதில்லை. அவன் ஆன்மா செல்லங்களை வளர்ப்பது பற்றி கிறிஸ்டோபருக்கு என்ன அறிவு என்று கேட்டான். அமைதியை இழக்காமல் கிறிஸ்டோபர், தன்னிடம் சிறிதளவு அறிவிருக்கிறது என்று பதிலளித்தான். இதற்கு பிறகும் ஸ்டீவன் அவனை விசாரித்து அச்சுறுத்திக் கொண்டே இருந்தான். இது கிறிஸ்டோபருக்கு அளவுக்கு மீறியது. பின்னர் திடீரென, தவறு செய்தால் சகோதரி அதை சரி செய்ய சொல்ல முடியாது என்று அந்த பையன் கூறினான். ஆனால் மார்ட்டின் உரையாடலில் தலையிட்டு கிறிஸ்டோபர் ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர் சான்றிதழை காட்டியபோது அவனது சிரிப்பு உடனே மங்கிவிட்டது. அந்த நேரத்தில் இத்தனை உறுதியான சான்றை கண்டு ஸ்டீவன் சொற்களில்லாமல் ஸ்தம்பித்தான். தெளிவான உண்மைகள் இருந்தும் அவனது அகங்காரம் உண்மையை ஏற்க அனுமதிக்கவில்லை. அந்த சான்றிதழ் போலி என்று அவன் தொடர்ந்து வற்புறுத்தினான். சமீபத்தில் அவனது நடத்தை போதுமென்று நினைத்த சப்ரீனா, இங்கே உனக்கு வரவேற்பில்லை என்று தெளிவாகச் சொன்னாள். ஆனால் ஸ்டீவன் எளிதில் ஒழியப் போவதில்லை. கிறிஸ்டோபரின் திறனை சோதிக்க தனது ஆன்மா செல்லத்தை அழைத்தான். அங்கு இருந்த அனைவரும் பெரிய பயமுறுக்கும் உயிரினத்தை எதிர்பார்த்தனர். ஆனால் ஆச்சரியமாக ஒரு சிறிய குட்டி மட்டுமே தோன்றியது. அந்த செல்லம் ஐஸ் டைகர் குட்டி என்று தெரியவந்தது. அதற்கு 3 நட்சத்திர வளர்ச்சி வகை F7 மட்டம் இருந்தது. அந்த சிறிய செல்லத்தை பார்த்த மார்ட்டினுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதே சமயம் தனது செல்லம் எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இல்லாததால் ஸ்டீவன் தெளிவாக ஏமாந்தான். ஆனாலும் தன்னம்பிக்கை இழக்காமல் கிறிஸ்டோபர் அந்த செல்லம் மட்டத்தை உயர்ப்பதோடு பரிணாமம் அடைய முடியும் என்றான். மனக்கசப்புடன் பார்த்த ஸ்டீவன், உன் சொல்பவைகளில் எவ்வளவு நம்பிக்கை என்று கேட்டான். தயக்கமின்றி கிறிஸ்டோபர் 100% உறுதி என்று பதிலளித்தான். இதற்கு பிறகும் அமைதியை இழக்காமல் ஸ்டீவன் தனது செல்லத்தை கிறிஸ்டோபரிடம் ஒப்படைத்தான். தான் தவறு என்று நிரூபிக்கப்பட்டால் மன்னிப்பு கேட்டு சொன்னதை திரும்ப பெறுவேன் என்று அவன் வாக்குறுதியளித்தான். ஆனால் கிறிஸ்டோபர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டான். தன் திட்டத்தை நிறைவேற்ற தேவையான அனைத்து பொருட்களையும் தயார் செய்ய தனது சகோதரன் மற்றும் சகோதரியின் நண்பர்களிடம் கேட்டான். 30 நிமிடங்களில் தயாரிப்பு முடிந்தது. கிறிஸ்டோபர் ஒரு சிறப்பு தீர்வை கிண்ணத்தில் ஊற்றி அதை டைகர் குட்டிக்கு கொடுத்தான். ஸ்டீவன் திரவத்தின் விசித்திரமான மணத்தை கவனித்து ஆச்சரியப்பட்டான். அதற்கு பிறகும் தனது செல்லம் அந்த தீர்வை மிகுந்த அளவில் குடித்ததைக் கண்டு அவன் வியந்தான். திடீரென
புலிக்குட்டி உறைந்து விட்டது. இது உடனே ஸ்டீவனை கவலைப்படுத்தியது. ஆனால் கிறிஸ்டோபர் அவனை நிம்மதிப்படுத்தி, இது எல்லாம் முற்றிலும் சாதாரணம் என்று உறுதியளித்தான். இதற்கிடையில் சார்ல்ஸும் கிறிஸ்டோபரும் பெரிய பனிக்கட்டிகளை கொண்டு வந்து உறைந்த செல்லத்தைச் சுற்றி இக்லூ போல ஒரு அமைப்பை கட்டத் தொடங்கினர். பனி உருகிக் கொண்டிருக்கும்போது திடீரென குளிர்ந்த காற்று கட்டிடத்துக்குள் வீசியது. பெரிய பனிக்கட்டமைப்பு கண்முன்னே சிதறியது. ஸ்டீவன் தனது செல்லம் என்ன ஆனது என்று ஆவலுடன் பார்த்தான். திடீரென புதிய பரிணாமமடைந்த புலி அனைவரின் முன் தோன்றியது. அதற்கு மாட்சியமான தோற்றம் இருந்தது. இந்த புதிய செல்லத்தின் தோற்றம் மிகவும் வியப்பூட்டுவதாக இருந்தது. அந்த செல்லத்திற்கு 3 நட்சத்திர வளர்ச்சி வகை E2 மட்டம் இருந்தது. தனது செல்லம் வலிமையான சக்தி வாய்ந்த வடிவமாக மாறியதை பார்த்த ஸ்டீவன் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. அதே நேரத்தில் செல்சியாவும் சார்ல்ஸும் தங்கள் கண்களை நம்ப முடியாமல் பார்த்ததை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் மார்ட்டின் ஸ்டீவனிடம் திரும்பினான். பின்னர் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அவன் முற்றிலும் மாறி திடீரென கிறிஸ்டோபரின் காலை பிடித்தான். அவனது நடத்தை முற்றிலும் மாறி இப்போது மகிழ்ச்சியுடன் கிறிஸ்டோபரை தனது சகோதரன் என்று அழைத்தான். அவனது நடத்தை கண்டித்த மார்ட்டின் தனது அதிருப்தியை வெளிப்படுத்த முயன்றான். ஆனால் ஸ்டீவன், கிறிஸ்டோபர் என் மைத்துனன், நமது உறவில் உன் இடத்தை அறிந்து கொள் என்று பதிலளித்தான். மார்ட்டின், என்னுக்கும் கிறிஸ்டோபருக்கும் உண்மையான அன்பு உள்ளது, நீ உன் மாயையை நிறுத்து என்றான். ஆனால் மார்ட்டினின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் ஸ்டீவன், இப்போது கிறிஸ்டோபரும் நானும் உண்மையான ஆண் நட்பை பகிர்கிறோம், எனவே உனக்கு இனி உரிமை இல்லை என்று வலியுறுத்தினான். கிறிஸ்டோபர் அவர்களின் வாதத்தில் தலையிடாமல் தொடர அனுமதித்தான். ஆனால் அவனை இந்த உரையாடலில் இழுத்துக் கொண்டிருப்பது அவனை எரிச்சலடையச் செய்தது. சிறிது நேரத்தில் ஸ்டீவன் நிற்காமல் கிறிஸ்டோபரிடம் மற்றொரு உதவியை கேட்டான். அவனது தந்தையின் ஆன்ம செல்லம் நீண்ட காலமாக கடுமையான நிலையில் இருந்தது. யாரும் அதை எவ்வாறு காப்பாற்றுவது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. கிறிஸ்டோபர் மிகவும் புத்திசாலி என்பதால் அவன் இப்படிப்பட்ட செல்லத்தை கையாள தெரிந்திருப்பான் என்று ஸ்டீவன் நினைத்தான். திடீரென அவன் தீய புன்னகையுடன், இந்த செல்லம் என் எதிர்கால மாமனாருக்குச் சேர்ந்தது, எனவே கிறிஸ்டோபர் உதவ மறுக்க முடியாது என்றான். இதை கேட்ட சப்ரீனா, இந்த செல்லத்தின் நிலை பற்றி எனக்கு ஏன் தெரியப்படுத்தவில்லை என்று கேட்டாள். ஸ்டீவன், நான் சமீபத்தில் சிறப்பு வகுப்பில் சேர்ந்ததால் நமது தந்தை உன்னை கவலைப்படுத்த விரும்பவில்லை என்று விளக்கினான். அவன் கிறிஸ்டோபரிடம் புன்னகையுடன், நீ என் தந்தையின் ஆன்ம செல்லத்தை வெற்றிகரமாக குணப்படுத்தினால் உனக்கு நன்றி கூறுவேன், தரையிட மாட்டேன். ஆனால் தோல்வியடைந்தால் என் சகோதரியிடமிருந்து விலக வேண்டும் என்றான். இதற்கிடையில் அவர்கள் ஐவரும் தலைவர் சாமுவேலுக்குச் சேர்ந்த 6வது ஆன்ம செல்லத்தைச் சுற்றி கூடியிருந்தனர். துரதிருஷ்டவசமாக அழைக்கப்பட்ட கல்வியாளர்களில் யாரும் அவனுக்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சப்ரீனாவும் அவளது நண்பர்களும் விரைவில் அவர்களுடன் சேர்ந்தனர். அவள் உடனே தந்தையிடம் சென்று, செல்லத்திற்கு என்ன ஆனது என்று கேட்டாள். அவனது பெயர் ஹவுலிங் மூன் சில்வர் வுல்ஃப். இந்த செல்லம் மின்னலும் பனியும் சேர்ந்த வகை, அதனால் கடினமான நிலை ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஆன்ம செல்லத்திற்கு 4 நட்சத்திர வளர்ச்சி வகை D5 மட்டம் இருந்தது. ஆன்ம செல்லம் உருவாக்கும் ஒத்திரை என்பதை பயன்படுத்தி கிறிஸ்டோபர் பிரச்சனையின் காரணத்தை விரைவாக கண்டுபிடித்தான். அது சாக்லேட்டில் உள்ள ரசாயனத்தால் ஏற்பட்ட நஞ்சே. பின்னர் ஸ்டீவன் மகிழ்ச்சியுடன் கிறிஸ்டோபரை தனது தந்தையிடம் அறிமுகப்படுத்தினான். சப்ரீனா அவனது பெயரை அடிக்கடி சொல்வதால் நான் அவனை பற்றி நீண்ட காலமாக அறிந்திருந்தேன் என்றான். ஆனால் தனது மகனைப் போலவே சாமுவேல் உடனே கிறிஸ்டோபரின் திறமையை சந்தேகித்தார். மேலும் தனது செல்லத்தின் நிலையை மதிப்பிட ஆல்ரெடி ஒரு பேராசிரியரை அழைத்திருப்பதாக குறிப்பிட்டார். இதை கேட்ட கிறிஸ்டோபர் தலைவரை மரியாதையுடன் நோக்கி, மிக்க மதிப்புமிக்க பேராசிரியருக்கும் உங்கள் செல்லத்தின் பிரச்சனையை தீர்க்க உதவ முடியவில்லை என்று நினைவுறுத்தினார். இந்த வார்த்தைகள் அங்கு இருந்த ஆன்மா அழைப்பாளர்களிடையே கடுமையான எதிர்வினையை ஏற்படுத்தின. அவர்கள் கட்டுப்பாடின்றி வாதாடத் தொடங்கினர். இளம் பையனுக்கு பேராசிரியரின் தொழில்முறை திறனை சந்தேகிக்க உரிமை இல்லை என்று வாதிட்டனர். ஆனால் கிறிஸ்டோபர் தன்னம்பிக்கையுடன் சாமுவேலிடம், நான் உங்கள் செல்லத்தை குணப்படுத்த முடியும் என்று உறுதியளித்தான். ஸ்டீவனும் அவனது பக்கம் நின்று, இந்த பையன் ஒரு இடைநிலை நிபுணர் என்று தந்தையை நம்ப வைக்க முயன்றான். இதற்கு பிறகும் சாமுவேல் உறுதியுடன் இருந்து அந்த பையனின் திறனை சந்தேகித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்டோபர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவமதிப்புகளையும் கேட்ட பிறகு ஸ்டீவனிடம், உன் தந்தையை நம்ப வைக்க முயற்சிப்பதில் அர்த்தமில்லை, நான் இங்கிருந்து வெளியேறுகிறேன் என்றான். அந்த நேரத்தில் அனைவரும் பேராசிரியரை அன்புடன் வரவேற்றனர். ஆனால் அவர் உடனே கிறிஸ்டோபரை கவனித்து அவனிடம் சென்றார்.
பேராசிரியர் டொனால்ட் நேரம் வீணாக்காமல், நீ என் ஆன்மா செல்லத்தை குணப்படுத்த முடியுமா என்று கிறிஸ்டோபரிடம் கேட்டார். சாமுவேல் மனதிற்குள், இவர்கள் இருவரும் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் போல பேசுகிறார்கள் என்று நினைத்தார். கிறிஸ்டோபர் தன்னம்பிக்கையுடன் ஆம் முடியும் என்று பதிலளித்தான். ஆனால் சாமுவேல் அவனை அனுமதிக்கவில்லை. சாமுவேல் தானே உரையாடலில் தலையிட்டு கிறிஸ்டோபர் உண்மையிலேயே நிபுணர் என்பதை அறிந்தார். எதிர்பார்த்தபடி பேராசிரியர் டொனால்டின் வாயிலிருந்து நேரடியாக இதை கேட்ட அனைவரும் ஸ்தம்பித்தனர். அவர்கள் அந்த இளம் பையனை மீண்டும் பார்த்து, அவன் நிபுணராக இருக்க முடியாது என்று நம்பவில்லை. தலைவர் இந்த செய்தியால் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் இன்னும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வேறொன்று. பேராசிரியர் டொனால்ட் கிறிஸ்டோபரின் தகுதி நகரம் ஆன்மா பயிற்றுவிப்பாளருக்கு வழங்கக்கூடிய தகுதியை விட மிக அதிகம் என்று தெரிவித்தார். தந்தையின் நடத்தை காரணமாக குற்ற உணர்ச்சி கொண்ட சப்ரினா மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, என் தந்தையின் ஆன்மா செல்லத்தை குணப்படுத்த தங்கியிரு என்று கிறிஸ்டோபரிடம் கேட்டாள். பேராசிரியர் டொனால்டும் சப்ரினாவின் கோரிக்கையை ஒப்புக்கொண்டார். இதற்கு பதிலாக சாமுவேல் திடீரென்று தனது அணுகுமுறையை மாற்றி கிறிஸ்டோபரிடம் மிகுந்த நல்லிணக்கத்தை காட்டத் தொடங்கினார். இதற்கிடையில் ஆன்மா செல்லத்தின் நிலை தொடர்ந்து மோசமடைந்தது. ஆனால் பேராசிரியர் டொனால்ட் அது நஞ்சு தாக்கம் என்று கண்டறிந்தார். தலைவர் துன்பத்தில், என் செல்லத்தை காப்பாற்றுங்கள் என்று பேராசிரியரிடம் வேண்டினார். ஆனால் சில்வர் வுல்ஃப் உடலில் எந்த நஞ்சு சென்றது என்பதை அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. வழியின்றி சாமுவேல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பேராசிரியரிடம் கேட்டார். இதற்கு பதிலாக பேராசிரியர் டொனால்ட் மேலும் முயற்சிக்க முடியாது என்று கூறி கிறிஸ்டோபரிடம் ஆலோசனை கேட்டார். கிறிஸ்டோபர் தனது அறிவில் சந்தேகமின்றி, நான் ஏற்கனவே செல்லத்தை எவ்வாறு குணப்படுத்த வேண்டும் என்று அறிகிறேன் என்றான். அவன் இரசாயனத்தின் தன்மையை விளக்கத் தொடங்கி, அந்த நஞ்சு தியோப்ரைன், அது மனிதர்களுக்கு தீங்கில்லாதது, ஆனால் நாயினங்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்று முடிவு செய்தான். சப்ரினா தனது ஆன்மா செல்லத்தின் நிலையை பற்றி கவலைப்பட்டு, அவன் சாக்லேட் சாப்பிட்டதால் தான் நோயுற்றானா என்று கிறிஸ்டோபரிடம் கேட்டாள். கிறிஸ்டோபர் ஆம், அதிக சாக்லேட் சாப்பிட்டதால் தான் நோயுற்றான் என்று உறுதிப்படுத்தினான். மேலும் ஆன்மா செல்லத்தின் அசாதாரண வலிமை இல்லையெனில் இவ்வளவு நேரம் உயிருடன் இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டான். கிறிஸ்டோபர் தனது கருத்தை தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடன் தெரிவித்தான். சாமுவேல் அவன் சொல்வதை விரைவாக புரிந்து கொண்டார். பின்னர் சாமுவேல், யாராவது என் செல்லத்தை நஞ்சு கொடுத்தார்களோ என்று சந்தேகித்தார். கிறிஸ்டோபர் ஆம், அது உண்மை என்று உறுதி செய்தான். அவர்கள் நஞ்சு தாக்கத்தை அறிந்தவுடன் பேராசிரியர் டொனால்ட் முதலில் சில்வர் வுல்ஃபை சிகிச்சை செய்யலாம் என்று பரிந்துரைத்தார். ஆனால் கிறிஸ்டோபர் தன்னம்பிக்கையுடன், செல்லத்தின் வயிற்றை சுத்தம் செய்து நஞ்சை நீக்கும் எதிர் நஞ்சை பயன்படுத்தலாம். தலைவர் இந்த முறையின் பயம் எவ்வளவு என்று சந்தேகித்தார். அப்போது கிறிஸ்டோபர் தயக்கமின்றி, நான் 100% உறுதி என்று பதிலளித்தான். அவனது வார்த்தைகளில் இருந்த உறுதியைக் கண்டு சாமுவேல் அவனை நம்பி இந்த முறையை துரிக்க முயல அனுமதித்தார். 30 நிமிடங்களில் தீர்வு தயாரானது. பின்னர் கிறிஸ்டோபர் அதை தனது ஆன்மா செல்லத்திற்கு கொடுத்தான். முதலில் செல்லம் அந்த அறியாத திரவத்தை கவனமாக நக்கினது. செல்லம் முழுவதையும் குடித்ததும் அதன் உடல் கடுமையாக பிரதிகரித்து ஹவுலிங் மூன் சில்வர் வுல்ஃப் ரத்தம் வாந்தி எடுத்தது. தலைவர் நிம்மதியடைந்து கிறிஸ்டோபருக்கு உதவியதற்காக நன்றி கூறி தனது முந்தைய நடத்தைக்காக மன்னிப்பு கேட்டார். கிறிஸ்டோபர் அமைதியாக, கவலைப்பட வேண்டாம், நான் சப்ரினாவின் தந்தையாக உங்களுக்கு உதவினேன், அது என் கடமை என்றான். திடீரென சாமுவேல் உற்சாகமடைந்து, இப்போது கிறிஸ்டோபர் என் குடும்பத்தின் உறுப்பினர் என்று மகிழ்ச்சியுடன் அறிவித்தார். இதனால் சப்ரினா வெட்கத்துடன் சிவந்தாள். பின்னர் தலைவர் அனைவரையும் இரவு நேர உணவிற்கு அழைத்தார். அவர்கள் இந்த நல்லிணக்கச் செயலில் பங்கேற்க ஒப்புக்கொண்டனர். சிறிது நேரத்தில் கிறிஸ்டோபர் சாமுவேலின் விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவித்தான். வெளியேறுவதற்கு முன், உங்கள் ஆன்மா செல்லம் மீண்டும் உயிர் பெற்றது குற்றவாளி பிடிக்கப்படும் வரை ரகசியமாக இருக்க வேண்டும் என்று நினைவூட்டினான். சாமுவேல் அப்படியே செய்வாம் என்று வாக்குறுதி அளித்தார். பின்னர் அவர்கள் திரும்பிய போது மார்ட்டின் கவலையுடன், சாமுவேல் உன்னை தவறாக நடத்தினாரா என்று கிறிஸ்டோபரிடம் கேட்டான். திடீரென ஸ்டீவன் அறைக்குள் பாய்ந்து வந்து கோபத்துடன், என் தந்தை தனது மைத்துமனிடம் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார் என்று மார்ட்டினிடம் சொன்னான். இதை கேட்ட சப்ரினா, முட்டாள் பேச்சு பேசாதே என்று உடனே கண்டித்தாள். அந்த நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்ததை கவனித்த செல்சியா அனைவரின் கவனத்தையும் அவர்களிடம் திருப்பினாள். ஸ்டீவன் குழப்பத்துடன், அது என் தந்தையின் கார் என்பதை உடனே அறியவில்லை என்று உணர்ந்தான். சாமுவேல் தனது செல்வந்த நண்பர்களை அழைத்து அவர்களின் ஆன்மா செல்லங்களை பற்றி கிறிஸ்டோபரிடம் ஆலோசனை பெற வந்திருந்தார்.
எதிர்பார்த்தபடி அந்த நண்பர்கள், இந்த பையன் விளையாடுகிறான், அவன் 16 வயதுக்கு மேல் தெரியவில்லை என்று நினைத்தனர். ஆனால் அவரது மகனும் மகளும் அவருடன் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். பின்னர் தலைவர் ஒருவரை அவர்களின் தோற்றத்தால் மதிப்பிடக்கூடாது என்றார். இதை கேட்ட அவரது நண்பர்களில் ஒருவர் கிறிஸ்டோபரின் திறனை சோதிக்க முடிவு செய்தார். சிறிது நேரத்தில் அவர் தனது ஆல்மா செல்லத்தில் அழைத்தார். அது பெரிய கிறிஸ்லி பியர் வாரியர் என்று தெரியவந்தது. இந்த மிருகம் வாரியர் பியர் என்று அழைக்கப்பட்டது. அது பூமி மற்றும் போராட்ட வகைக்கு சேர்ந்தது. அதற்கு 3 நட்சத்திர மதிப்பீடு E3 மட்டம் இருந்தது. பின்னர் தனது செல்லத்தின் நிலையை பற்றி ஆர்வமாக இருந்த அந்த மனிதர், உன் ஆன்மா செல்லத்தின் ஆரோக்கியத்தை பற்றி என்ன சொல்ல முடியும் என்று கிறிஸ்டோபரிடம் கேட்டார். எதிர்பார்த்தபடி ஆன்மா செல்லம் உருவாக்கும் ஒத்தரையை பயன்படுத்தி கிறிஸ்டோபர் அனைத்து கேள்விகளுக்கும் எளிதாக பதிலளித்தான். அவனது பதில்களை கேட்ட மனிதர் ஆச்சரியப்பட்டார். குறிப்பாக கிறிஸ்டோபர் தனது செல்லத்தின் சமீபத்திய நடத்தையை சொன்னபோது அதிர்ச்சியடைந்த அந்த மனிதர், இந்த பையன் என் செல்லத்தை உதவ வழி அறிந்திருக்கிறானா என்று கவலையுடன் கேட்டார். கிறிஸ்டோபர் தன்னம்பிக்கையுடன், உன் செல்லம் உடல் நலத்தில் முற்றிலும் ஆரோக்கியமாக உள்ளது என்றான். ஆனால் உண்மையான பிரச்சனை உடலில் அல்ல, செல்லத்தின் இதயத்தில் உள்ளது என்று விளக்கினான். இதை கேட்ட மனிதர் குழப்பத்துடன், அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார். பின்னர் கிறிஸ்டோபர், மனிதர்களைப் போலவே ஆன்மா செல்லங்களும் உணர்ச்சிகளை அனுபவிக்கின்றன, அவற்றின் உணர்வுகள் மாறக்கூடும் என்று விளக்கினான். திடீரென அந்த மனிதர் சிவந்து தனது காதலியை நினைத்தார். அவள் ஒரு பெண் ஆன்மா கரடியை வீட்டிற்கு கொண்டு வந்திருந்தாள். அந்த கரடிகள் சேர்ந்து கழித்த நல்ல நேரத்தை நினைத்தார். தனது நண்பருடன் பிரிந்த பிறகு தனது செல்லம் இப்படியாக மாறிவிட்டது என்பதை உணர்ந்தார். தலைவர் சாமுவேல் கவலையுடன் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தார். அவர் தனது நண்பரிடம், அந்த பெண்ணை அழைத்து அவளது ஆன்மா செல்லத்தையும் கொண்டு வரச் சொல்லுங்கள் என்றார். அரை மணி நேரத்தில் அந்த பெண் தனது பெரிய ஆன்மா செல்லத்துடன் வந்தாள். கரடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்தவுடன் உடனே சிவந்தனர். அவர்களின் கண்களில் சிறப்பு புரிதல் உருவானது தெளிவாக காணப்பட்டது. இரு கரடிகளும் இனிமையான சைகைகளையும் பார்வைகளையும் பரிமாறிக்கொண்டன. அவர்களின் உரிமையாளர்கள் ஆச்சரியத்தை மறைக்க முடியவில்லை. அந்த மனிதர், என் செல்லம் ஹாங்ஹாங்குடன் மிகவும் பாசமாக இருந்தது, அவளிடமிருந்து பிரிந்தது அவனை மிகவும் துக்கப்படுத்தியது என்று விளக்கினார். பின்னரும் தீர்வை தேடிய அந்த மனிதர், உங்கள் செல்லத்தை எனக்கு விற்கத் தயாரா என்று அந்த பெண்ணிடம் கேட்டார். அந்த பெண் புன்னகையுடன் மறுத்து, ஹோங்கை பார்க்கலாம், உனக்கு பிரச்சனை இல்லையெனில் என்று பரிந்துரைத்தாள். அந்த மனிதர் உடனே, நீ என்னுடன் தங்க முடிவு செய்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று உறுதியளித்தார். இருவருக்கும் நீண்ட காலமாக உணர்வுகள் இருந்தது தெரியவந்தது. ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் தங்கள் தொழிலில் முழுமையாக ஈடுபட முடிவு செய்தனர். இப்போது அவர்களின் செல்லங்கள் அவர்களை ஒன்றிணைத்தன. கிறிஸ்டோபர் ஆன்மா செல்லம் உருவாக்கும் ஒத்திரையை பயன்படுத்தி தலைவரின் மற்ற நண்பர்களின் பிரச்சினைகளையும் தீர்க்க உதவினான். அதற்கு பிறகு தினமும் அலுவலகம் வாடிக்கையாளர்களால் நிரம்பியது. நேரம் மற்றும் வருகை வரம்புகள் இருந்தபோதும் அவர்கள் வந்தனர். பெரிய வரிசைகள் அடிக்கடி கட்டிடத்தை நிரப்பின. அடுத்த நாள் மார்ட்டின் அவசரமாக கிறிஸ்டோபரிடம் புதிய பிரச்சனையை சொல்ல வந்தான். அவன் வந்தவுடன், பொருட்கள் வழங்குபவர்கள் என்னிடம் வேலை செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரிவித்தான். ஹீரோ இது ஏன் நடந்தது என்று புரிந்து கொள்ளவில்லை. மார்ட்டின், அயன் பிளட் கூலிப்படையினர் அவர்கள் தொடர்ந்து வழங்கினால் வன்முறையால் மிரட்டுகிறார்கள் என்றான். இதை கேட்ட ஹீரோ உடனே, இதற்கு பின்னால் கேலப் இருக்கிறான் என்று உணர்ந்தான். ஆனால் அவன் ஏற்கனவே இறந்துவிட்டான் என்று நினைத்திருந்தான். மார்ட்டின், இப்போது மேலாண்மை கேலபின் சகோதரன் கிறிஸ்டியனிடம் சென்றுவிட்டது என்றான். மேலும் நகரத்திலுள்ள ஆன்மா செல்லம் பயிற்சி ஸ்டூடியோக்களில் பாதிக்கும் மேல் அயன் பிளட் கூலிப்படையினரின் சொந்தம். அவர்களின் செல்வாக்கு நமது வாடிக்கையாளர்களை பறித்துவிட்டது என்றான். ஆனால் இந்த நிலைமையில் என் தந்தையிடம் உதவி கேட்பேன் என்று வாக்குறுதியளித்தான். ஆனால் கிறிஸ்டோபர் வேறு மனப்பாங்குடன் இருந்தான். அவன் பிரச்சினையை சிருஷ்டிகரமான முறையில் தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தான். என் வெற்றியை யாரும் கெடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியானான். கிறிஸ்டோபர், நான் அறிவால் அவர்களை எதிர்ப்பேன் என்று மார்ட்டினிடம் சொன்னான். அந்த இரவு அவர்கள் 6 பேரும் நேராக அயன் பிளட் கூலிப்படையினரின் கிடங்கிற்கு சென்றனர். ஆர்வத்தை மறைக்காமல் மார்ட்டின், உன் திட்டம் என்ன என்று கேட்டான். கிறிஸ்டோபர் சில களைகளை கொண்டு வந்திருந்தான். பின்னர் அவன் சப்ரினாவிடம், ஹோவின் உதவியுடன் அவற்றை எரிக்கச் செய் என்று கேட்டான். இந்த கோரிக்கையை கேட்டதும் தீபீனிக்ஸ் உடனே களைகளை எரிக்கப் பாய்ந்தது. காற்று புகையை எதிரி முகாமை நோக்கி எடுத்துச் சென்றது. எரியும் களையின் மனத்தை உணர்ந்த ஆன்மா மிருகங்கள் கோபமடைந்து கட்டுப்பாட்டை இழந்து தங்கள் எஜமானர்களை தாக்கத் தொடங்கின. இதற்கிடையில் மார்ட்டின் ஆச்சரியத்துடன், நீ எப்படி இதை செய்தாய் என்று கேட்டான்.
ஹீரோ, மிருகங்களின் பொந்தங்கத்தை கட்டுப்படுத்துவது எஜமானரின் ஒப்பந்தம். நான் அவற்றை சிறிது நேரம் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்தேன் என்றான். ஆனால் இந்த விளைவு நீண்ட நேரம் நீடிக்காது, எனவே விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் சேர்த்தான். இதற்கு பிறகு கிறிஸ்டோபரும் அவரது குழுவும் திட்டத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கினர். அயன்பிளட் கூலிப்படையினரின் கிடங்கு பொக்கிஷ பெட்டிகளால் நிரம்பியிருந்தது. இது கிறிஸ்டோபரை அதிர்ச்சியடையச் செய்தது. அங்கு சேமிக்கப்பட்ட மதிப்புமிக்க பொருட்களின் அளவைக் கண்டு அவன் ஸ்தம்பித்தான். அனைத்தையும் எடுக்க முடிவு செய்தான். வாக்கூன் வாயையை பயன்படுத்தி கிறிஸ்டோபர் தனது பரிமாண மாயையை பயன்படுத்தி அனைத்து செல்வங்களையும் எடுத்தான். அவர்கள் எடுக்க முடிந்த அனைத்தையும் திருடிய பிறகு கிறிஸ்டோபரும் நண்பர்களும் கிடங்கிலிருந்து வெளியேறினர். ஹீரோ, இப்போது நாமும் அவர்களுடன் சமம். குடும்பத் தலைவர் திருட்டை அறிந்தவுடன் கிறிஸ்டியனை கொல்வார் என்றான். இதற்கிடையில் அயன்பிளட் கூலிப்படையினர் அனைத்து பொக்கிஷங்களும் மறைந்துவிட்டதைக் கண்டு ஸ்தம்பித்தனர். அவர்களிடம் எதுவும் இல்லை. சிறிது நேரத்தில் ஹீரோ கூலிப்படையினரின் நகரத்திற்குச் சென்றான். அவன், குவென் இப்போது எங்கே இருக்கிறாள், ஏனெனில் அவள் இன்னும் தாவர மிருகத்திற்கான பரிசை தரவில்லை என்று ஆர்வமாக இருந்தான். அந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் யாரோ பின்னால் நடக்கிறார்கள் என்று உணர்ந்தான். யாரோ அவனை தொடர்ந்து வருவது போல் தோன்றியது. ஆனால் இங்கு சண்டையிட தடை இருப்பதை அவன் புரிந்தான். சிறிது நேரத்தில் அவன் மேட்டியோ இருந்த இடத்தை அடைந்தான். அவனை வாழ்த்தி, காலை வணக்கம் என்று கூறி, குவென் எங்கே இருக்கிறாள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அந்த மனிதர், எனக்கு தெரியாது, அவள் ஒரு பணிக்கு சென்றிருக்கலாம் என்றார். எனக்கு இங்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். பின்னர் கிறிஸ்டோபரை நான் இங்கு நீண்ட காலமாக காணவில்லை என்றும் குறிப்பிட்டார். அந்த பையன் மனதில், அந்த பெண் எனக்கு கடன் பட்டிருக்கவில்லை என்றால் இந்த முதியவரிடம் நான் ஒருபோதும் வரமாட்டேன். அவர் மிகவும் நம்ப முடியாதவர். அவருக்கே தனது மகள் எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை என்று நினைத்தான். அந்த நேரத்தில் கிறிஸ்டியனின் ஆட்கள் அறைக்குள் நுழைந்து இந்த பழைய நூலகத்தை சூழ்ந்து யாரும் தப்பிச் செல்ல விடாதீர்கள் என்று உத்தரவிட்டார். பின்னர் அவர் கிறிஸ்டோபரிடம் திரும்பி, நீ ஹெவன்லி ஒர்க் ஷாப் உரிமையாளர்தானா என்று கேட்டார். ஹீரோ, ஆம், அது உண்மை என்று உறுதிப்படுத்தி, உனக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டான். கிறிஸ்டியன், நேற்று இரவு எங்கள் கிழல கொள்ளையடிக்கப்பட்டது, அது நீயா என்று கேட்டான். அவன் எத்தனை பேரை கொண்டு வந்தான் என்பதை கவனித்த கிறிஸ்டோபர், நீ உண்மையிலேயே என்னை சந்தேகிக்கிறாய் போல் இருக்கிறது என்றான். கிறிஸ்டியன், ஆம், அது உண்மை. நீ அனைத்தையும் திருப்பித் தந்தால் உன்னை விட்டுவிடுவேன். இல்லையெனில் உன் இளம் எஜமானனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்றான். அவன், என் சகோதரனுடன் உனக்கு நல்ல உறவு இல்லை. அவன் கொலை உன் செயல்தானா என்று கேட்டான். கிறிஸ்டோபர், உங்கள் கிடங்கு பற்றி எனக்கு தெரியாது. உங்கள் சகோதரனின் மரணத்துடன் எனக்கு சம்பந்தமில்லை என்றான். ஆனால் கிறிஸ்டியன் தனது நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருந்தான். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதை நீ பயன்படுத்தவில்லை. இப்போது அழ வேண்டாம் என்றான். பின்னர் அவன் தனது ஆட்களுக்கு தாக்க உத்தரவிட்டான். இந்த பையன் உயிருடன் வேண்டும் என்றான். அந்த நேரத்தில் மாட்டியோ தனது நாற்காலியிலிருந்து எழுந்து, என் பிரதேசத்தில் சண்டை அனுமதிக்கப்படாது என்றார். கிறிஸ்டியன், இந்த முதியவர் கிறிஸ்டோபருக்கு உதவ விரும்புகிறாரா என்று ஆச்சரியப்பட்டான். அந்த நேரத்தில் முதியவர் தனது மிருகத்தை அழைக்க வேண்டும் என்று உணர்ந்தார். சிறிது நேரத்தில் அவரது பின்னால் 4 நட்சத்திர மதிப்பீடு கொண்ட டண்டர் லயன் கிங் தோன்றியது. கிறிஸ்டோபர் மனதில், இந்த முதியவரின் செல்லம் சி மட்டத்திற்கு அருகில் உள்ளது. ஒரு புத்தகத்தை அதன் அட்டையால் மதிப்பிட முடியாது என்று நினைத்தான். பின்னர் மாட்டியோ தனது சிங்கத்தை நோக்கி புன்னகையுடன், நான் உன்னை நம்புகிறேன் என்றார். அடுத்த க்ஷணத்தில் கழுகு தரையில் விழுந்தது. இது அதன் உரிமையாளரை ஆச்சரியப்படுத்தியது. கிறிஸ்டியன், என் செல்லம் ஒரே அடியில் தோற்கடிக்கப்பட்டதா என்று நம்ப முடியவில்லை. பின்னர் மாட்டியோ அவர்களை வெறுப்புடன் நோக்கி, இங்கிருந்து போங்கள், உங்களை இரவு நேர உணவிற்கு அழைக்க விரும்பவில்லை என்றார்.